யாழ் நகர பகுதி பேருந்து நிலையம் அமைக்கும் விவகாரம் விமலிடம் முன்வைக்கப்பட்ட கருத்து. மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த கோடபாய ராஜபக்ச. போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு உள்ளக பொறிமுறை மூலம் நீதி நிச்சயம் பிரதமர். காசாவின் அழிவுக்கு இலங்கை தண்டிக்கப்படாததே காரணம், சர்வதேச அரங்கத்தில் குற்றச்சாட்டு. சஜித் அணி எம்பிக்களிடம் இந்திய தூதுவர் விடுத்த வேண்டுகோள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு இன்று விசேட உரை. கொழும்பிலிருந்து சென்ற தொடரூந்தில் மீட்கப்பட்ட பயங்கர பொருட்கள். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நீக்குங்கள், ஐசிஏ கோரிக்கை. தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் நகர பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பேருந்து நிலையம் அமைத்து தருமாறு நாங்கள் யாரிடமும் கோரிக்கை முன்வைக்கவில்லை என இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் துறைசார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற போக்குவரத்து மற்றும் வீதி விருத்தி தொடர்பான கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ் நகரை அபிவிருத்தி செய்வதாயின் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நிலையத்தை பிறியொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை இலங்கையில் தனித்துவமான சேவையை வழங்கி வரும் நிலையில் யாழ்ப்பாண பேருந்து தரிப்பிடத்திலிருந்து நாமும் தனித்துவமான சேவையை வழங்கி வருகிறோம். நாங்கள் யாரிடமும் புதிய பேருந்து நிலையம் வேண்டுமென கோரிக்கை முன்வைக்காத நிலையில் புதிய பேருந்து நிலையம் ஒன்றில் தனியாருடன் இணைந்து நெடுந்தூர போக்குவரத்தினை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நாம் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடிய நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்க மாட்டோம் என முடிவு எட்டப்பட்டது என தெரிவித்துள்ளார். இதன்போது பதில் வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், யாழ் நகரத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து திரைப்படத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எனது கோரிக்கை அல்ல, அமைப்பு ஒன்றின் ஆய்வறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது என்றார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த துறைசார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் வடக்கு போக்குவரத்து துறைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ள இளங்குமரன் எம்பி தலைமையில் இலங்கை போக்குவரத்து சபையுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் தனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு நேற்று சென்ற கோடபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி மஹிந்தவுடன் நீண்ட நேரம் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. 2.5 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த உரையாடலின் போது அதிகமாக குடும்ப விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து சற்று கவனம் செலுத்தப்பட்டு அரசியல் வட்டாரங்கள் தொடர்பாக தகவல் வெளியிட்டுள்ளது. அதன் பிறகு கோடபாய ராஜபக்ச கொழும்புக்கு மீண்டும் புறப்பட்டு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் போர் குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளக பொறிமுறை ஊடாக நீதியை நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு வருகிறது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளக பொறிமுறை ஊடாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது நாம் வழங்கிய உறுதிமொழிகளில் ஒன்றாகும். எனவே அது தொடர்பில் எமக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த நாட்டில் நல்லிணக்கம் என்பது மிக முக்கியம். நமது உரிமைகளை அரசு பாதுகாக்கின்றது என அனைத்து இன மக்களும் உணரும் நிலை ஏற்பட வேண்டும். இதற்காக நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசியல் ரீதியில் அரசு பின் நிற்பதில்லை. அதனால் தான் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் கூட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு என்ன செய்யலாம், நல்லிணக்க பக்கத்தில் எவ்வாறு தலையீடுகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி நீதி அமைச்சு கலந்துரையாடல்களை நடாத்தி வருகிறது. இவற்றுடன் தொடர்புடைய அலுவலகங்களை வலுப்படுத்துவது பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாம் இனவாதத்தை தூண்டுவதில்லை, இனவாத அரசியலை நிராகரிக்கிறோம், இனவாத நோக்கில் முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை. அதனால்தான் அனைத்து இன மக்களும் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். 16 வருடங்களுக்கு முன்னர் நடந்த உரிமை மீறல்களுக்காக இலங்கை இன்னமும் தண்டிக்கப்படவில்லை. இன்று காசாவில் நிகழ்த்தப்படும் மீறல்கள் பிரயோகிக்கப்படும் உத்திகளுக்கும் இதுவே முன்னுதாரணம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய பின்னணியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டம் இன்றியமையாதது. இது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமன்றி உலகெங்கிலும் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை சவாலுக்குட்படுத்தும் மிக அவசியமானது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பல அட்டூழியங்கள் குறித்த ஞாபகங்கள் சில வருடங்களில் வேறு புதிய மீறல் சம்பவங்களாக மாற்றி எழுதப்படும்.
ஆனால் மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அதனால் ஏற்பட்ட துயரம் என்பது முடிவற்றதாகும். தீர்வு அளிக்கப்படாத குற்றங்கள் அதனை ஒத்த எதிர்கால மீறல்களுக்கான முன்மாதிரியாக திகழ்கின்றது. இலங்கை அரசால் 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஐக்கிய நாடுகள் சபையால் கண்டறியப்பட்டதன் பிரகாரம் இந்த போரில் ஈடுபட்ட இரு தரப்பினராலும் சட்டங்களுக்கு புறம்பான விதத்தில் மனித குலத்துக்கு எதிராக மிக மோசமான குற்றங்கள் இழைக்கப்பட்டன. இருப்பினும் அவை இன்றளவில் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் சிலரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களுக்கான எந்தவொரு எதிர்விளைவையும் இல்லாததன் காரணமாக இது சாத்தியமாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை ஆட்சிப்பீடமேறிய அரசுகள் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதிலிருந்து விலகி செயல்பட்டு வந்திருப்பதன் மூலம் எதனை செய்தாலும் பின்விளைவுகளின்றி மீண்டு விடலாம் என்பதை காண்பித்து வந்திருக்கின்றன. ஆகையால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை பொறுப்பு குரலை தொடர்ந்து வலியுறுத்துவதுடன் இலங்கையால் நிகழ்த்தப்பட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டுவதற்குரிய ஆணையை தற்போது நடக்கும் கூட்டத்தொடரில் புதுப்பிக்க வேண்டும். இலங்கையில் சுமார் 26 வருட காலமாக நீடித்த உள்நாட்டு போரில் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், சட்டவிரோத படுகொலைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்படுகள் என்பன உள்ளடங்களாக இரு தரப்பினாலும் மிக மோசமான மீறல்கள், குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைக்குழியில் 1990களில் இராணுவ காவலின் கீழ் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என நம்பப்படும் 200க்கும் மேற்பட்டோரின் எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இருப்பினும் போதிய தொழில்நுட்ப வசதிகளின்மை மற்றும் அரசியல் தன்முனைப்பு இன்மை போன்ற காரணங்களால் இதுவரை இலங்கையில் எந்தவொரு மனித புதைக்குழி தொடர்பில் விசாரணைகள் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவாக நடத்துமாறு இலங்கை அரசிடம் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. எனினும் இந்த தேர்தலை நடாத்த சகல அரசியல் கட்சிகளும் ஒருமித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா நேற்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன, கசன ராஜகருண, தாசி ஜெயசேகர மற்றும் நளின் பண்டார ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மேற்கண்டவாறு வலியுறுத்தினார். அத்தோடு இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் இந்த சந்திப்பின் போது பரந்தளவிலானதும் பன்முக அடிப்படையிலுமான இலங்கை இந்திய உறவுகள் மற்றும் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழா இன்று காலை 9 மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள மெனார்க் எம்பீரியல் வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறுகிறது. அந்த வகையில் உங்கள் கருத்துக்களை பேசுங்கள், அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றாக நில்லுங்கள் என்னும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு நிறைவை கொண்டாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உரையாற்ற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா கலந்து கொள்ள மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குழு கலந்து கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறைந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களை பாதுகாப்போம் என்ற வாக்குறுதிகளை நம்பி அரசு ஊழியர்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்த போதிலும் இன்று மின்சார சபையில் 23,000 பேரின் வேலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மிகுந்தலை தேர்தல் தொகுதியில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவரின் நடமாடும் சேவை திட்டத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிகாரத்தில் இல்லாத போது மின்சார சபை ஊழியர்களின் வேலைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அதிகாரத்துக்கு வந்த பிறகு மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை விடுத்து ஆட்சியை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டுகிறார்கள். அப்போது பெருமையாக பேசிய இந்த தலைவர்கள் இன்று அனைத்தையும் மறந்துவிட்டு அரசாங்கத்தை பாதுகாக்க கடும் பிரயத்தனம் எடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தை பாதுகாக்க கொலை செய்யவும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராக இருப்பதாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதுடன் விவசாயிகள், தொழில் முனைவோர், அரச ஊழியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவரையும் அரசாங்கம் மறந்துவிட்டது. ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொண்டு மௌனமாக இருப்பதா அல்லது விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அரச ஊழியர்களை பாதுகாக்க வீதியில் இறங்குவதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இத்தகைய ஜனநாயக போராட்டத்துக்கு தலைமை தாங்க நான் தயாராக இருக்கிறேன். மக்களுக்கு தரமான உரமானியங்களோ கிடைப்பதில்லை. கலைகொல்லிகள் கூட
தரம் குறைந்தவையாக இருக்கின்றன. உயர்தர விதைகள், விவசாய உபகரணங்கள் மற்றும் அவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவற்றால் விவசாயிகள் சிரமப்படுவதுடன் காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு கூட காப்பீடு இழப்பீடு முறை இல்லை. இது மக்களுக்காக போராடி அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து மட்டக்களப்பை சென்றடைந்த தொடருந்தில் இருந்து ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. தொடருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த பையை திறந்து பரிசோதித்த போது அதில் 252 பெக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட 200 கிராம் ஐஸ் வகை போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து விரைந்து செயல்பட்ட போலீசார் பையை மீட்டு அதிலிருந்த போதைப் பொருட்களை கைப்பற்றினர். இந்த போதைப் பொருளை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது நடைமுறையில் உள்ள நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை நீக்குமாறு அல்லது சகல தரப்பினரதும் பங்கேற்புடன் சர்வதேச மனித உரிமைகள் சட்ட கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக அச்சட்டத்தை திருத்தியமைக்குமாறு சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பில் சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பலரது விமர்சனத்துக்குள்ளான 2024 ஆண்டு 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பில் திருத்த முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கூறியது. அதன் பிரகாரம் எமது திருத்த பரிந்துரைகள் கடந்த 12ஆம் தேதி சமர்ப்பித்தோம். இதன் பிரகாரம் தற்போது நடைமுறையில் உள்ள நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை நீக்குமாறு அல்லது சகல தரப்பினரும் பங்கேற்புடன் சர்வதேச மனித உரிமைகள் சட்ட கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக அந்த சட்டத்தை திருத்தி அமைக்குமாறு நாம் வலியுறுத்தியுள்ளோம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வந்த இந்த சட்டமானது ஏற்கனவே பல்வேறு சம்பந்த மனித உரிமைகள் புறந்தள்ளுகின்ற வகையில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்படுகின்ற போது இவ்வாறான செயல்பாடுகள் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு பின்னணியில் நிகழ்நிலை காப்பு ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட மட்டுமீறிய அதிகாரங்கள் மற்றும் அதற்கான உறுப்பினர்கள் நியாயமான முறை, இந்த சட்டத்தின் கீழ் குற்றங்களாக வரையறுக்கப்படும் விடயங்களின் பரந்துபட்ட தன்மை, பொருத்தமற்ற தண்டனைகள் மற்றும் தடைகள், போதிய நீதிமன்ற மேற்பார்வையின்மை, மாற்றுப்பாலினத்தவர்கள் மீதான மிகையான தாக்கங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என எமது பரிந்துரைகளில் வலியுறுத்தியுள்ளோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 5 இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடந்த ஜூன் மாதம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவை படகுகள் ஒன்றையும் அதிலிருந்து 5 இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர். பின்னர் குறித்த மீனவர்களை இழுவை படகையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை மீண்டும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 5 மீனவர்களையும் இம்மாதம் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். குடியுரிமை மற்றும் குடிகல்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசா மோசடியால் இலங்கை கடுமையான ஆபத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனை வலியுறுத்தி குடிவரவு அதிகாரிகள் சிலர் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். கடந்த வாரம் சிக்கலான விசாக்கள் மூலம் குழு ஒன்று நாட்டுக்குள் நுழைய அதிகாரிகள் குழு எவ்வாறு அழுத்தம் கொடுத்தமை மற்றும் திணைக்களத்தின் விசா பிரிவில் பணிபுரியும் கணனி விண்ணப்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட குழுக்கள் வெவ்வேறு மோசடியை ஆதரிக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துறைமுக நகர திட்டத்தில் உள்ள BBO நிறுவனங்களின் வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகள், தொலைபேசி உதவியாளர்கள் மற்றும் விற்பனை அதிகாரிகளாக பணிபுரிவது போன்ற போர்வையில் போலி விசாக்கள் கொண்ட குழுக்களின் வருகை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கணனி நிதி மோசடி நிறுவனங்களை முன்னர் நடத்தி அந்த நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் வணிக விசாக்கள், நுழைவு விசாக்கள் மற்றும் குடியிருப்பு விசாக்களில் நாட்டுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இந்த நிறுவனங்கள் மூலம் பண மோசடி செய்வதற்கான கடுமையான ஆபத்து இருப்பதாக தொடர்புடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் தமிழ் அரசியல்வாதிகள் மக்களை திசை திருப்பி குழப்பமடைய செய்யும் வங்குரோத்து அரசியலை முன்னெடுப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகளின் வங்குரோத்து அரசியல் இல்லாமல் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டார்.
இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நேர்த்தியாகவும் நீதியான முறையில் சட்ட ஆட்சியை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். இதற்கு முன்னர் மீளாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். எதிர்க்கட்சியினர், குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோர், யுத்த காலத்தில் நடந்தவை உள்ளிட்ட சில விடயங்களை மட்டும் முன்வைத்து சர்வதேச விசாரணை தேவை என ஐநாவிடம் வலியுறுத்துவதாகவும் மக்களை திசை திருப்பி குழப்பமடைய செய்கின்றனர். ஆனால் நாங்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகிறோம். உள்நாட்டு பொறிமுறை மூலம் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிக்கின்றோம். தேவையான சர்வதேச ஆலோசனைகளை பெற்று நேர்த்தியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளோம். விரைவில் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். எங்கள் ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். இதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுகிறது. இவை நிறைவேற்றப்பட்டவுடன் தமிழ் அரசியல்வாதிகளின் பங்குரோத்து அரசியல் மக்களிடையே செல்லுபடியாகாது. அவர்கள் தங்கள் அரசியல் இருப்பை பாதுகாக்க மேற்கொள்ளும் செயற்பாடுகள் மக்களால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் பிரேரணைக்கு இவர்கள் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கியது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இவர்கள் மக்களை ஏமாற்றுவதாகவும் தங்கள் இருப்பை பாதுகாக்க பொய் கூறுவதாகவும் மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். இதனால் இந்த பங்குரோத்து அரசியல் இல்லாமல் செய்யப்படும். முன்னாள் ஜனாதிபதி சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட 60 கோடி ரூபாவில் எருவில் பிரதேசத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டது. ஆனால் அது மழைக்காலங்களில் பயன்படுத்த முடியாதவாறு தாழ்வான குளம் போன்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களிடையே விமர்சனங்கள் எழுந்துள்ளது. நாங்கள் நேரில் சென்று பார்வையிட்ட போது அது குளம் போல காட்சியளித்தது. இந்த நிதி கையாளப்பட்ட விதம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். செம்மணி மற்றும் குருக்கல் மட புதைகுழிகள் தொடர்பான ஆய்வுக்கு தேவையான சர்வதேச உதவிகளையும் நிதியையும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எங்கள் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருக்கல் மடம் புதைகுழி தொடர்பான முறைப்பாடுகளின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம். தேசிய மக்கள் சக்தி மக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய சட்ட ரீதியாகவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதுணையாக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.